எவன்டா அது? டேய், நம்ம ஏரியா பக்கம் போடுங்கடா போடுங்கடா. ஆத்தி, இது யாரு? மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? எனக்கு சாவுபயத்தை காட்டிட்டாங்க பரமா. உயிர் பிச்சை கேட்க விட்டா பரமா. ஏய் யானை, என்னதான் நீங்கள் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் ஊருக்குள்ள நம்மளை பற்றி நீங்கள் கேட்டு பார்க்கணும்டா. நாங்கள் காலால் போடாத பிரேக்கே கிடையாது. நீங்கள் போயிட்டு வாங்குமா? அந்த பாயா இருக்கணும்டா. பொண்ணுங்க பொதுவாக பைக்கை நல்லா தாமா ஓட்டுறீங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. ஆனால் உங்ககிட்ட பிரச்சனையே அந்த பைக்கை நிறுத்துறது தாம்மா. வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நம்மள பாதி பேர் நம்ம ஒரு பெரிய பாடி பில்டர்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? அடட, நம்ம மேலே விழுந்துச்சப்பா, யாராச்சும் தூக்குங்க. யாருங்க சொன்னது ஷார்ட் கேர்ள் பைக் ஓட்ட முடியாதுன்ட்டு? இந்த டெக்னாலஜி கூட நல்லா தாங்க இருக்கு. கீழே விழ வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல். ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட் பைக்கை வாங்கிட்டு ஷாப்பிங் போகலான்னு வேகமாக ஏறி வந்து உட்கார்ந்தாங்க. அட, ஸ்டாண்டு போட்டிருக்கான்னு பார்க்கலையே. எதுக்காக விழுந்தாங்கன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பொண்ணு வேகமா பந்தாவா பைக்ல போய் ஏறி உட்காந்துச்சு. அடுத்து நடந்த வேடிக்கையை மட்டும் பாருங்க. என்னம்மா இது, அதுக்குள்ள ஏறினோட விழுந்துட்டீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.